வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பலாக்கொட்டை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பலாக்கொட்டையை 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அது போக எண்ணெய், உப்பு, தண்ணி, துவரம்பருப்பு, பெருங்காயத்தூள், கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தேவைப்படுற மசாலா என்னென்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி. சின்ன வெங்காயம் இருக்கவங்க அதை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் இல்லை வேறு எந்த சாம்பார் காய் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம காய வச்ச பலாக்கொட்டையோட தோலை உரிச்சுக்கலாம். அடுத்து பலாக்கொட்டை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அடுத்து 3 விசில் வரைக்கும் இதை வேக வைங்க. இப்போது பலாக்கொட்டையை நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பு கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சீரகம் இது எல்லாத்தையும் வரிசையாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை மூடி போட்டு குக்கரில் ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு மத்து வச்சு நான் கடைஞ்சிக்கிட்டேன். அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டையை இந்த மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இதை வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு கலவையை இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அருமையான பலாக்கொட்டை சாம்பார் தயாராகிடுச்சு. மேலும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.